ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா பிரேம்குமார் ஃப்ரம் கேஜிஎஃப். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை இந்த வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா நான் சென்டரில் கொஞ்சம் வீடியோஸை நான் போடல. ஸோ என்னென்னு கேட்டால், என்னுடைய பர்சனல் இஷ்யூ. ஸோ அதனால் ஏறக்குறைய ஒரு 3 மந்த்து என்னுடைய வேலையை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பர்சனல் இஷ்யூக்கோசரம். ஸோ எனிவே இப்போது வீடியோங்க கண்டினியூவாக கொடுப்பேன். நான் கண்டினியூவாக டெய்லியெல்லாம் கொடுக்க முடியாது என்னால். ஸோ வாரத்தில் ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வண்டிங்க நிறையா இஷ்யூ வரும். ஸோ அந்த மாதிரி ஏப்ரல் மந்த்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்ட 1 வீக்கில் ஒரு 11 கம்ப்ளைண்ட், அதாவது மேஜர் கம்ப்ளைண்ட்டுங்க. இன்ஜின் சீஸ் ஆகுறது, போர் சீஸ் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ கஸ்டமர் சொல்கிறது பார்த்திங்கன்னா, நான் கரெக்டாக ஆயில் மெயின்டைன் பண்ணுறேன், ஆனால் ஆயில் மெயின்டைன் பண்ணி கூட இந்த மாதிரி போர் சீஸ் ஆகிருக்குன்னு நிறையா பேருடைய ஆன்சர் அதுதான். சார் லாஸ்ட் டைம் கூட சர்வீஸ் பண்ணேன் சார் இங்கே தான் அப்படின்றாரு. ஆனால் பார்த்தா 3 மந்த் 4 மந்த் ஆயிருக்கு. அவங்களுக்கு தெரியாது, ஓட்டுறது இல்லைன்றாங்க. ஆனால் லோக்கலில் ஓட்டுறது அவங்க அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. ஆனால் லோக்கலில் ஓட்டுறது தான் ரொம்ப அதிகமாக ஓட்டுவாங்க. ஸோ லாங் ஓட்டுறதோட லோக்கல் ஓட்டுறது அதிகமாக ஓட்டுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலையும், இந்த ஒரு ஏறக்குறைய ஒரு இவ்வளோ வண்டி போர் சீஸு, இன்ஜின் சீஸ் ஆனதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய வண்டியில் நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான். உங்கள் வண்டிக்கு ஏதாவது ஒரு ஆயில் போட்டிங்கன்னா, அதே ஆயில் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா, அதே ஆயில் செட் ஆகிருந்தால் அதே கண்டினியூ பண்ணுங்கள், வேறு ஆயில் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகேங்களா? 20W40 20W40 மெயின்டைன் பண்ணுங்கள். காமனாக ஒரு 100 சிசிலேருந்து ஒரு 125 150 சிசிக்குள்ளே நீங்கள் 20W40 மெயின்டைன் பண்ணுங்கள். அதே ஈவன் உங்களுக்கு BS6 NS 220 அந்த மாதிரினா நீங்கள் கொஞ்சம் கிரேட் இன்னும் கொஞ்சம் இதில் போனோம். 20W50 இல்லைனா ஃபுல் சிந்தட்டிக் போனோம். ஓகேங்களா? மோட்டோவில் இருக்குது, கேஸ்ட்ராவில் இருக்குது, ஷெல்லில் இருக்குது. இந்த 3 ஆயிலை நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவிஎஸ் என்டார்க்கு நம்மளுடைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், அவர் கோலார் போகும்போது வண்டி சீஸ் ஆகிடுச்சு. அந்த ஃபோட்டோ நான் போடுறேன் பாருங்கள், என்டார்க்கு. ஆனால் ஒரு 3 மந்த்து தான் சார் ஆச்சு இன்ஜின் ஆயில் போட்டோன்னா. ஆனால் அவர் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா ஏறக்குறைய 9 மாதம் ஆயிருக்கு ஆயில் போட்டு. அவர் சொல்கிற அர்த்தம்னா, ஐயோ எனக்கு தெரியவே இல்லை சார், நான் எங்கே லோக்கல் தான் ஓட்டுறேன்றாரு. ஆனால் ஏறக்குறைய 9 மந்த் ஆயிருக்கு. டோட்டல் இன்ஜின் சீஸ் ஆகிருக்கு. அவர் நம்ம கேஜிஎஃப்லேருந்து கோலார் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 60 ஒரு 40 இல்லைனா ஒரு 45 கிலோமீட்டர். கோலார்லேருந்து நர்சாபுரா. ஸோ கோலார்லேருந்து இன்னொரு கொஞ்சம் தூரம். அங்கேருந்து அந்த வண்டியை ஒரு மினி அந்த டெம்போவில் போட்டு எடுத்துகிட்டு வந்தார். ஓகேங்களா? எடுத்துகிட்டு வந்தார், அதையும் பண்ணி கொடுத்தாச்சு. பட் இத்தனை கம்ப்ளைண்ட்டு ஏன் வந்துச்சு ஏப்ரல் மாதம்னு கேட்டிங்கன்னா, அவுட் சைடு இருக்கிற அட்மாஸ்பியர், அதாவது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சம்மரில் வெயில் ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அவுட் சைடில் வர நம்மளுக்கு டெம்பரேச்சர், அந்த அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப டெம்பரேச்சர் ஆச்சுன்னா இன்ஜின் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகும். அப்போ ஓவர் ஹீட் ஆச்சுன்னா என்னென்னா, இன்ஜினுடைய அந்த ஆயிலுடைய அந்த திக்னஸ் உடைய அந்த இது பார்த்திங்கன்னா சேஞ்ச் அதிகமாக வரனால ஆயில் தன்மை ரொம்ப மெலிசாயிடும். ஸோ அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில, உங்களுக்கு புரிய வைக்கல. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் சீசனில் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் 20W40 அது மெயின்டைன் பண்ணுங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, BS6 ஆகட்டும், BS4 ஆகட்டும், எதுனாலையும் காமனாக 20W40 மெயின்டைன் பண்ணுங்கள். கேஸ்டாலு இல்லை ஷெல்லு இல்லை மோட்டோலுன்னு வருது, அந்த பிராண்டை விட்டு நீங்கள் மாற்றாதீங்க. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த சம்மர் சீசனில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற டைமில் என்ன பண்ணால், இந்த 10W30ன்னு ஒரு ஆயில் வருது. ஓகேங்களா? 10W30 10W15 அந்த மாதிரி ஆயில் நீங்கள் தயவுசெய்து சம்மர் சீசன், ஈவன் சம்மர் சீசனில் மட்டும் நீங்கள் மாற்றாதீங்க. காமனாக 20W40 ஆயில் மெயின்டைன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்னா, டெம்பரேச்சர் அதிகமாக வர டைமில் என்னென்னா, இந்த நார்மல் 100 சிசிலேருந்து 125 சிசி என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இன்ஜனுடைய கூலிங் எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வர நம்ம காற்றால் தான் இன்ஜன் கூல் ஆகும். அதே ஈவன் 150லேருந்து 200 சிசி அந்த மாதிரி போனீங்கன்னா, உங்களுக்கு ஆயிலேருந்து ரேடியேட்டர் கொடுத்து இந்த 220 எப்படி கொடுத்துருக்காங்க ரேடியேட்டர் மாதிரி, அது ஆயிலு இன்ஜின் ஆயிலும். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு 200லேருந்து ஒரு 250 சிசி 300 சிசி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செப்பரேட்டாக கூலண்ட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. ரேடியேட்டர்லேருந்து ஃபேன் வச்சு கூலண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள்
காமனாகவே நீங்கள் 20W40 மட்டும் சம்மர் சீசனில் எல்லா வண்டிக்கும் யூஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா சம்மரில் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிறனால என்னென்னா ஓவர் ஹீட் ஆகிறனால ஆயில் வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிடும். ஸோ லோக்கல் ஓட்டுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஈவன் நீங்கள் எங்கேனா லாங் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வரணும், இல்லை ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் எங்கேயோ ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஷெட் டவுன் பண்ணிடுங்க. உங்கள் ஆயில் 10W30 இருந்தால் ஷெட் டவுன் பண்ணிடுங்க. 20W40 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சம்மர் சீசன்லேருந்து உங்கள் இன்ஜினுடைய லைஃப்பை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போகலாம், இல்லை சீஸ் ஆகிறத வந்து நீங்கள் தடுக்கலாம் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் புகை வந்து இருக்குது. ஸோ இப்போ 20W40 யூஸ் பண்ணலாம், இன்ஜின் இதுனா வராது. ஓகேங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து நான் பண்ண எத்தனை வண்டி போர் சீஸாக இருக்குது ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன். எல்லாமே வண்டி வந்துச்சு ப்ரெஸ். அப்பாச்சிலேருந்து பிளாட்டினா லேட்டஸ்ட்டு, பிளாட்டினா ஓல்டு, அப்புறம் வந்து ஆக்டிவா, அப்புறம் ஸ்ப்ளெண்டரு, விக்டர் கூட வந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு வண்டி மட்டும் இன்னும் வரைக்கும் வரல ஃப்ரெண்ட்ஸ். பல்சர் கூட வந்துச்சு, என்எஸ் கூட வந்துச்சு. என்எஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி போனார் அவர். திருப்பதி போயிட்டு நம்மக்கிட்ட தான் அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு என்எஸ் ஃபுல் இன்ஜின் பண்ணி ஒரு போர் போட்டோம். திருப்பதிக்கு ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்ன பண்ணிக்கிறாருன்னா, ஒரு கேரேஜில் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது என்ன ஆயில்னு அவருக்கு தெரியல. அவரும் ஃபோட்டோ இது பிடிக்கல. ரொம்ப நல்லாயிருக்கும் சார்ன்ட்டு ஆயில் அங்கே மாற்றின்னு திருப்பதியிலேருந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஃபுல்லாக சவுண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு, டைமிங் செயின் எல்லாம் அவுட் ஆகிடுச்சு, ஃபுல்லு சேஞ்ச் ஆகி போரே சீஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறேன். நீங்கள் எங்கன்னா ஒரு கேரேஜ் பண்ணால் கூட உங்கள் ஒரு பிராண்டுடைய ஆயிலை மட்டும் சேஞ்சே பண்ணாதீங்க. அது மெக்கானிக் ஆகட்டும், இல்லை அந்த ஆட்டோமொபைல்ஸ் கடையில் சொன்னால் கூட இது நல்லாயிருக்கு சார்னா கூட நீங்கள் உங்களுடைய அந்த மைண்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. இந்த ஆயில் தான் கொடுன்னு நீங்கள் ஃபைட் பண்ணி அந்த ஆயில் போடுங்க. உங்களுக்கு எந்த ஆயில் செட்டாக இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா, அதே ஆயில் மட்டும் நீங்கள் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா என்கிட்ட வராத வண்டி ஒன்று பார்த்தீங்கன்னா சுசுகி ஆக்சஸ் மட்டும் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் ஆகட்டும் ஓல்டு ஆகட்டும் அந்த வண்டி மட்டும் வரல, மிச்சம் எல்லா வண்டியும் வந்துச்சு என்கிட்ட. ஸோ அது எனக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு வேளை அது வந்திருக்கலாமோ இல்லை மிஸ் ஆகிடுச்சு என்னென்னு. அத்தனை போர் பண்ணியிருக்கு, இன்ஜின் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. சம்மர் சீசனில் மட்டும் 20W40 மட்டும் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? BS6 ஆகட்டும் எதாக இருக்கட்டும். 10W30, 10W15 அப்புறம் இதை மட்டும் நீங்கள் காமனாக யூஸ் பண்ண போவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஈவன் சம்மர் சீசனில் மட்டும். ஓகேங்களா? இந்த ஒரு மெசேஜை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இயர் 27 அந்த மாதிரி சம்மர் சீசன் வந்துச்சுன்னா இந்த ஒரு ஆயில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்ஜின் சீஸ் ஆகிறத இந்த வெயில் சீசனில் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குட் பை.